சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கையில் ஏன் மூர்த்தி இப்படி பண்ற? நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? எது கையில் கஷ்டம்? என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ராப்பகல நீ வேலை பார்த்தியே, அதை விட இது கஷ்டமா? ஊரே மெச்சுற அளவுக்கு என் தங்கச்சி கையிலுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வெறும் வாய்ஸ் அவடால் விட்டா மட்டும் பத்தாது. அதுக்கு பணத்தை நான் புரட்டணும்ல கையில். என்ன நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க. இத்தனை நாளா நீ எங்களை பாத்துக்கிட்ட. இனி இனி இந்த குடும்ப பொறுப்பை நான் கையில ஏத்துக்கிறேன். கிடைக்கிற அத்தனை அத்தனை வேலைக்கு நான் போறேன். ஆனந்தி அனுவையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கோ. இத பாரு, அவங்க ரெண்டு பேரையும் நான் கரை சேர்க்கிறேன். ஏய் கயல், ஏய் எதுக்கு நீ கண் கலங்குற? உங்க எல்லாரையும் அண்ணன் நான் தானே பாத்துக்கணும். இத பாரு, நான் என்ன முழுசா கேட்டரிங்க விட்டுட்டேன் நான் சொன்னேன். ஆர்டர் கிடைக்கும் போது அதையும் எடுத்து பண்றேன். இப்போதைக்கு நேரத்தை வீணடிக்காம இருக்கிற வேலைக்கு போறேன். அதுக்காக கையிலோட அண்ணன் சபையில் நின்னா மட்டும் போதுமா? அதுக்கு ஒருத்தா நான் ஏதாவது செய்யணும்ல. என் கல்யாணத்தை நடத்த எங்க அண்ணன் இருக்கான்னு அன்னைக்கு நான் சிவசங்கரி மேடம் கிட்ட ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேனே தவிர, அவன் எனக்காக இவ்வளவு நகை போடுவான்னு நான் வாக்கெல்லாம் கொடுக்கல. ஆமா, அது தெரியும் கையல். ஆனா உனக்கு நான் நிறைய செய்யணும். உனக்கு சீர் செய்யறது கடன் இல்ல, என்னோட கடமை. யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியாம என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்னு நினைச்சு நிம்மதி இல்லாம அலையறதுக்கு இது எவ்வளவு பெட்டர் கையல். உனக்கு உனக்கு நகை சேர்க்க தினமும் ஏதாவது ஒண்ணு பண்றன்ற திருப்தி இருக்கு. இது போதும் கையல். ஓடிக்கிட்டே இருக்கேன். உழைக்கிறவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தவன் இப்ப ஏதோ ஒண்ணு செய்யறல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரியப்பா ரேஞ்சுக்கு இல்லைனாலும் என்னால முடிஞ்சது உனக்கு நான் செய்றேன். அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குமான்னு சொல்லி என் தங்கச்சிங்க நீங்க இனிமே எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. கயல், உன் கல்யாணத்தை நான் எப்படியெல்லாம் நடத்தணும் நீ ஆசைப்பட்டியோ அதை விட நான் அதிகமா செய்யணும். அப்பதான் கையில் என் கையிலோட அண்ணனா அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு அப்பதானே கெத்தா சபையில நிக்க முடியும். மூர்த்தி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நீ ஹோட்டல்ல அந்த நெருப்பு தணல் முன்னாடி எப்படி அவ்வளவு நேரம் நிப்ப? மூர்த்தி வேண்டாம், நீ இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல மூர்த்தி. கையல், நான் எதுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லு. இதுக்கே இப்படி சொல்றியே? நம்ம அம்மா எத்தனை வருஷமா அதே நெருப்புல நின்னு நமக்காக சமைச்சு போட்டிருக்காங்க. நம்ம அம்மா மாதிரியே எத்தனையோ பேர் இன்னும் குடும்பத்துக்காக அனல்ல நின்னு சமைச்சு போட்டிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் கையல், அது பாசம்.
அந்த ஒண்ணுக்காக என்கிட்ட இருந்து என் உசுர கூட என் உடம்புல இருந்து பிரிச்சிடலாம். உண்மையை சொல்லட்டுமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு இதை விட டேஸ்டா சமைக்கிறதுக்கு இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத பார் கயல், உங்களை எல்லாம் கரை சேர்க்க நான் இன்னும் மின்னல் வேகத்துல உழைப்பேன். கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போவேன். கடைசியில கல்யாணத்துக்கு பணம் பத்தலனா பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தா கூட என் கயலுக்கு தானே நம்ம செய்யறோம்னு அதை தயங்காம